வீட்டில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை எங்கேயாவது அனுப்புகிறோம், கடைக்கு அனுப்புகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது அனுப்புகிறோம். அனுப்பும்போது என்னடா என்ன எங்கே போயிட்டு வந்த, என்ன இப்படி லேட்டு, என்ன காரணம்ன்ட்டு நம்ம கேள்வி கேட்போம். அந்த மாதிரி கடவுள் மொத மனுஷன்கிட்ட 3 கேள்வி கேட்குறேன். முதல்ல யார்கிட்ட கேட்டிருப்பாரு? ஆதாம்கிட்ட தான் கேட்டிருப்பாரு. என்ன 3 கேள்வி கேட்டார். முதல்ல கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? 2வது கேள்வி, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? 3வது கேள்வி, நான் புசிக்கக்கூடாது என்று உனக்கு கட்டளையிட்ட விலக்கி வைத்த கனியை நீ புசித்தாயோ? கர்த்தர் மனுஷனை பார்த்து முத கேட்ட 3 கேள்வி தான். பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகத்தின் தொடக்கத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆதாமிடம் தேவன் கேள்வி கேட்கும் அந்த நிகழ்ச்சியை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள் ஒரு சிந்தனை ஓட்டம். கர்த்தர் என்னை பார்த்து என்னை கேட்பார். இப்போது என்னை பார்த்தார், கர்த்தர் என்ன என்னிடம் கேட்பார் என்று ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடியது. அவர் சொல்லுவார், உனக்காக நான் வெகு காலம் காத்திருந்தேன். உன் வாழ்வு பிரயாத்திலே நீ என்னை நினையாமற் போனாய். நீடிய பொறுமையுடன் நான் காத்து கொண்டிருந்தேன். நீ என் பக்கம் வருவாய், என்னை பார்ப்பாய், என் பக்கமாய் உன் முகத்தை திருப்புவாய் என்று நான் நீடிய பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தேன். உனக்கு நான் அநேக தவணைகள் கொடுத்தேன். ஆனாலும் உனக்கோ என் பக்கமாய் வர உனக்கு மனதில்லாமற் போனது. கடைசி எனக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே உன்னை நான் பிடித்தேன். அதுவரை என் கண் உன்னை தப்ப விட்டது. நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லுவார்ன்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடிச்சுங்க. நீங்கள்